அப்பாடா. ஏப்பா இளநீ சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்களே, வாஸ்தவமா? நீங்க இளநீ சாப்பிட்டா எங்க கடைக்கு நல்லது, சாப்பிட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லது. ரொம்ப தமாஷா பேசுறீங்க. ஆமா, இளநீ சாப்பிட்டா எமனோட பாசக்கயிறுல இருந்தே தப்பிச்சிடலாம்னு சொல்றாங்களே, உண்மையா? அது பாச கயிறோ மோச கயிறோ தெரியாது. ஒவ்வொரு நாளும் இளநிய கயிறு போட்டு தான் இழுக்கிறோம். ஒவ்வொரு நாளும் மரத்துல ஏறும்போது கால்ல கைத்த கட்டிட்டு ஏறி இளநீ இறக்கிற பாடு எங்களுக்கு தான் தெரியும். சரி சரி, ஒரு இளநீ வெட்டுப்பா. டேய், சாருக்கு ஒரு இளநீ வெட்டி கொடு. ஆமா, இளநீல தண்ணி இருக்குமா? பின்ன இளநீல என்ன தயிரா இருக்கும்? டேய், இதுக்கு முன்னாடி இளநீ குடிச்சிருக்கியா? இளநீ என்ன சைஸ் உனக்கு தெரியுமா? 5 ரூபாய்க்கு இளநீ வாங்கிட்டு 5000 கேள்வி கேக்குறீங்க. இதுக்கு தான் தொழில மாத்திக்கலாம், கீழே வியாபாரம் வேண்டாம், மரத்து மேலே வச்சுக்கலாம்னு சொன்னா கேட்டியா நீ? இருங்கண்ணே, இப்பதான் எல்லாம் செட் ஆகிட்டு இருக்கு. செட் ஆயிடும்ல? சரியா பேர் எல்லாம் சரியாயிடும்ல? நான் எதுக்கு சொல்றேன்னா, எந்த தொழிலை செஞ்சாலும் சுத்தமா சரியா செய்யணும். ஆமா, கண்டிப்பா. பையன் நம்ம மேல ரொம்ப விசுவாசம். இருக்கட்டும். கடைக்காரர் நல்லா இருக்கணுமேன்னு இப்பதான் வேண்டிக்கிறேன். யார் பால் கறக்கிறது? அடி சிரிக்கி உன்னை விட்டுருவனா? கோவில் மாட்டு பாலை திருடி வியாபாரமா பண்ற திருட்டு சிரிக்கி. உன் நோஞ்சா மாட பார்க்கும் பொழுதே நினைச்சண்டி நீ ஏதோ தில்லு முள்ளு பண்ண போறன்னு புரிஞ்சு போச்சு. அண்ணே, பெரிய சாமண்ண, முனியாண்டி என்ன, குப்புசாமண்ண, இங்க ஓடியாங்க. முனியப்பக்கா, இங்க வாங்க. நம்ம பண்ணையில இருக்க பாலெல்லாம் வத்தி போச்சுன்னு சொன்னேன்ல, வத்தி போன பால் எங்க இருக்குன்னு வந்து பாருங்க. அட சீக்கிரம் வாங்க. எப்ப பார்த்தாலும் இந்த பொண்ணு கிட்ட வம்பு சண்டை போடுறேன்னு சொல்லுவீங்களே, இப்ப கையங்களும் அப்படி இருக்கேன் பாருங்க. அண்ணே, இந்த ஆள் போய் சொல்றாரு. அனாதையா இந்த ஊருக்கு பொழைக்க வந்தவனா, சாணி எடுத்து விரட்டி தட்டி வைக்கலான்னு போல என்ன போய் பால் திருடின்னு அபாடமா பழி போடுறாரு. பழி போடுறனா? அண்ணே, நீங்களே சம்ப பாருங்க. இங்க கொண்டாமா. இந்தாங்க அண்ணே, நல்லா பாருங்க. என்னப்பா இது? எங்க பாலு? அடி பாவி, இவங்களை கூப்பிடுறதுக்கு முன்னாடி செம்பு நிறைய பால் இருந்துச்சு, என்ன பண்ண? அதை காய்ச்சி தயிராக்கி கடைஞ்சி வெண்ணையாக்கி அதை எடுத்து நெய்யுருக்கி சீமைக்கு கப்பல்ல அனுப்பிச்சிட்டேன். அண்ணே, இந்த ஆள் அந்த ஊருக்கு வந்ததுல இருந்து என்ன விரட்டுறதுலயே குறியா இருக்கு. என்னப்பா இது? ஏன் எப்ப பார்த்தாலும் அந்த பொண்ணுகிட்டே வம்புக்கு போற? பாவம்பா, அதுவும் உன்ன போல ஒரு அனாதை, அதுலயும் பொம்பளை பிள்ளை, அத போய் இப்படி சங்கடப்படுத்தலாமா? சின்னஞ்சிருசுங்க இப்படித்தான் விளையாடுவாங்க. இந்தாப்பா சொம்பு, நமக்கு எதுக்கு வம்பு? ஆமா, நல்ல ஜோடி சேர்ந்துக்கிட்டாங்க போங்க. அட வாங்கயா போலாம். இவங்களை நீ ஏமாத்திட்ட. ஆமா, செம்புல இருந்த பாலை கீழே கொட்டிட்டியா? யோ, நீ ஆள் தான் வளர்ந்திருக்கியே தவிர உனக்கு எது வேலை செய்யணுமோ அது வேலை செய்யல. வாய் உள்ள பிள்ளை பொழைச்சிக்கோன்னு நீ கேள்விப்பட்டதே இல்லையா? இன்னைக்கு நீ தப்பிச்சுக்கிட்ட, நீ ஒரு நாள் என்கிட்ட மாட்டுவ. இந்தா உன் செம்பு. ராசா கைய வச்சான், இது ராங்கா போனதில்லை. யோ வைத்திர, அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அங்க அரசாயி வயிற்று வலி தாங்க முடியாம வலியால துடிச்சுக்கிட்டு இருக்கு. நான் வந்து மூலிகை தேடிக்கிட்டு இருக்கேன். என்னது? அரசாய்க்கு உடம்பு சரியில்லையா? யோ இந்த வரேன். ஆமா, அரசாய்க்கு என்ன? நேத்து ஏதோ சாப்பிடக்கூடாத சாப்பிடுச்சு போல் இருக்கு. வயத்து பொறுமல் ஒரே ஏப்பமா விட்டுக்கிட்டு இருக்கு. அடி சக்க வைத்தியர, இத மூலிகையால குணப்படுத்த முடியாது, நான் மருந்து தரேன். என்ன மருந்துக்கும் பணத்தை கொடுக்குற? அண்ணே, அரசாய்க்கு உடம்பு சரியில்லை, வாங்க எல்லாரும் வாங்க வாங்க. அரசாய்க்கு உடம்பு சரியில்லை, வாங்க. வைத்தியர சும்மா வாயா. அம்மா வாங்கண்ணா. என்னமாச்சு? ஒண்ணும் பயப்படாத, உனக்கு ஒண்ணு ஆகாது. வைத்தியரை கூட்டிட்டு வந்திருக்கேன் பாரு. பாரு அம்மா, கண்ணை நீட்டு, நாக்க காட்டு. யோ என்ன அது? ஆமா, கண்ணை காட்டு, நாக்க நீட்டுமா. கைய பிடிச்சு பாரியா. அங்கயா? அரசாய்க்கு என்னாச்சு? என்ன ஆச்சா? ஐயோ, ஏன் பேச மாட்டேங்கிறீங்க?
என்னாச்சு இவளுக்கு? அரசாயி அனாதை கல்யாணமாகாத பொண்ணு, அவளுக்கு என்னாச்சு? நேரத்தை வீணாக்காதையா, விஷயத்தை போட்டு உடைக்கிறேன் உடைக்கிறேன். அரசாயிக்கு ரெட்டாடி சரிதானா? யோ, அந்த பொண்ணை பார்த்தா ஒத்த நாடி மாதிரி இருக்கு, ஒல்லியா உடசலா இருக்கு, நீ என்ன ரெட்ட நாடிங்கிற? வாய கிழிக்காதீங்க, அறிவு கெட்டவங்களா. ரெட்ட நாடின்னா கர்ப்பம். நீ ஒண்ணும் பயப்படாதம்மா, நாங்க இருக்கிறோம். உன்னை இந்த நிலைக்கு ஆளாக்கணும் யாருன்னு சொல்லு. அந்த அயோக்கிய பல சும்மா விடக்கூடாதுமா. அவனை பஞ்சாயத்துல நிறுத்தி நானே சவுக்கால அடிச்சாதான் எனக்கு மனசு நிம்மதி ஆகும். யாரு சொல்லுமா? சவுக்கல்ல அடிப்பீங்களா? சந்தேகமே வேணாம், அவனை அடிச்சு தோலை உரிச்சு காட்டுறேன். யாருமா அவன்? எங்க இருக்கான் சொல்லுமா? அவரு இங்கதான் இருக்காரு. இங்கயா? யாருமா சொல்லுமா? இவர்தான். அடி பாவி, ஆட்ட கடிச்சு மாட்ட கடிச்சு மனுஷனே கடிக்கிறியா? ஓங்கி எறிஞ்சா ஒரு புல்லு கூட இருக்கா? ஜாக்கிரதை. நிறுத்துப்பா, உண்மையப்பா. ஒரு அனாதை பொண்ணு இந்த கதி காலாகிட்டியே. யோ, சும்மா நிறுத்துங்கயா. அந்த சிரிக்க சொன்ன வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் ஒண்ணும் அப்படிப்பட்ட ஆள் இல்ல. அந்த பொண்ணே சொல்லுது, எப்படி நம்பாம இருக்க முடியும்? ஐயோ பைத்திரியா, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், எப்படியாவது உண்மையை சொல்லி என்ன காப்பாத்துங்க. பாத்தீங்க, விளையாட்டு வணிகம் ஆயிடுச்சுல்ல. யோ, எல்லாரும் நல்லா கேட்டுங்க ஐயா. அரசாயி கர்ப்பம் இல்ல, உப்புலியப்ப அத கலாட்டா பண்ண சொல்லி என்கிட்ட சொன்னான். அதுக்காக ஒரு பொய்ய சொன்னேன். அரசாயி அஜீர்ணம் ஆயிட்டான். அரசாயிக்கு அஜீர்ணம், அவ்வளவுதான். அவன் தான் விளையாட்டு பிள்ளை. ஒரு பொண்ணு கர்ப்பம் மாட்டாலும் விளையாட்டு விஷயமா? சுத்த அறிவு கிட்டமா இருக்கு. எந்திரியா யோ, ஐயா பிடிங்க. ஐயா வாங்க, அம்மா வாங்க, அக்கா வாங்க, தங்கச்சி வாங்க. பிஸ்கி சாப்பிடுறீங்க, பீர் சாப்பிடுறீங்க, பிராந்தி சாப்பிடுறீங்க, கள்ளச்சாராயம் சாப்பிடுறீங்க, பட்ட சாராயம் சாப்பிடுறீங்க. வீடு பத்தி எரிஞ்சா பையன் சர்வீஸ், உங்க ஊரு பத்தி எரிஞ்சா இளநீ சர்வீஸ். வராது. என்ன நம்ம டைலாக்கே பேசுற, நம்மளையே ஃபாலோ பண்ற, ரொம்ப தப்பாச்சே. இளநீ எப்படி வந்துச்சு? தென்னை மரத்துல இருந்து புடுங்கினது தானே. பின்ன நாங்க மட்டும் என்ன இளநீ ஆலா மரத்துல இருந்தா புடுங்கணும்? கடை எப்படா வந்துச்சு? ஊர்ல இருந்து பணம் வந்துருச்சுல. ஓ, சிங்கப்பூர் பணம். ஆமாண்ணே. அதான் அன்னைக்கு அந்த கரடி கிட்ட வந்து ஐடியா கேட்டியா நீ? அவர்கிட்ட போய் நான் எதுக்கு நான் ஐடியா கேக்குறேன்? எனக்கு நான் மூளை இல்ல. ஏன் இல்ல? உன் மூளை தானே வரிசையா கசாப் கடையில கொட்டி கொட்டி வச்சிருக்கு. கண்ட பையல அதைத்தானே எடுத்து போய் குழம்பு வைக்கிறான். வியாபாரத்தை கவனி. 5 ரூபா பூட்டுருவா. கடை இங்கதானே போடுறேன். ஆமாண்ணே. ஓடிடுறா. டேய் இருடா, அவசரப்படாத. சார், கஸ்டமர் எல்லாம் காத்துட்டு இருக்காங்க சார். அப்படியா? நீங்களா? நாங்க தான். என்னது? கயிறு போட்டு விளையாண்டுட்டு இருக்கேன். என் கடை இளநீல நீங்க கயிறு போட்டு விளையாடுறதா? எந்திரா டேய். ஐயோ, இதுதான் சிங்கப்பூர் இளநியா? ஏண்டா குறுக்கு சந்தில என் இளநிய கயிறு போட்டு எடுத்து தனியா கடை வேற போட ஆரம்பிச்சிட்டீங்க இல்ல? எப்படிங்க? 5 ரூபாய் இளநீ 3 ரூபா, 3 ரூபாய் இளநீ 2 ரூபா, ஓசியில் இளநீ கிடைச்சா 8 ரூபா கூட நீ வியாபாரம் பண்ணுவேன். கண்டுபிடிச்சிருக்கீங்க. நான் முதல்ல சொன்னேனே, இவர்தான் கடையை போற பாய் கொடுத்தா போதும் சொன்னாரு. எது? யார் வீட்டு பணத்தை யாரா பங்கு போடுறது? என்னைக்கு நீ தனியா கடை போட ஆரம்பிச்சிட்டியோ இனிமே என் முகத்துல முடிக்காத, ஓடி போயிரு. அண்ணே, எனக்காண்டி அவரை ஒரே ஒருத்தர் மன்னிச்சிருக்கீங்க, ஒரே ஒருத்தரா. நீ என்ன பெரிய கட்சா உனக்காக மன்னிக்கிறதுக்கு? 2 பேரும் கூட்டுக்கிற மாதிரி. இருங்கண்ணே, என் கையில தெம்பு இருக்கு. சொந்த கால்ல நின்னு பொழப்பண்ண. அப்ப நாங்கெல்லாம் என்ன கால் வாடகைக்கு வாங்கி நிக்கிறோம்? போடா. இந்த இளநில தண்ணி வரலீங்க. என்னது? தண்ணி வரலீங்க. பாரு, பைப்பில் வருது, போய் புடிச்சு குடி. ஒரு இளநிய எவ்வளவு நேரம் உறிஞ்சுவேன்? போடா, போடுறா. தண்ணி வரலன்னதுக்கு எப்படி பேசுறான கடவுள. அவன் ஒண்ணுக்கு வரலையான்னு வருத்தப்படுறான், இவனுக்கு இளநில தண்ணி வரலையா? என்ன அரசாயி மாங்காய் தின்னுகிட்டு இருக்க? என்ன பண்றது, திங்க வச்சுட்டாரே. யோ, இது வரைக்கும் வச்சுக்கிறதுக்கு ஒரு மழை பூ வாங்கி கொடுத்திருப்பியா, இல்ல மாட்டிக்கிறதுக்கு ஒரு ஜதை வளையல் வாங்கி கொடுத்திருப்பியா? எல்லாத்தையும் நானே செஞ்சுக்க வேண்டியிருக்கு. கல்யாணத்துக்கு பிறகுதானே அவங்க செய்வாங்க. கல்யாணம் பண்ற வரைக்கும் நாம தான் செஞ்சுக்கணும். செய்யறதையும் செஞ்சுட்டு ஊம மாதிரி போறத பாரு. ஏய் மச்சான், வந்துட்டேன். ஏய், தள்ளி நில்லு. அதான் ஏன்னு கேக்குறேன். என்ன கண்டா விலகி விலகி போறேன். கோயில் மாட்டு பாலை திருடி எனக்கே வித்த, என்னாலதான் கர்ப்பம்னு வாய் குசாம பழி போட்ட. அப்படிப்பட்ட திருடிக்கிட்ட ஒட்டி வரமாட சொல்றியா? நான் ஏன் அப்படி செஞ்சேன்னு உனக்கு தெரியலையா? நம்ம கல்யாணத்துக்கு பணம் வேணும்ல. என்னது? நம்ம கல்யாணமா? தாயே வேணாமா, என்ன விட்டுரு. யோ, நான் உன் மேல உசிரியே வச்சிருக்கேன். வெக்கத்தை விட்டு உன்னையே சுத்தி சுத்தி வரேன்ல, புரியலையா? இந்த பார்,
எனக்கு எல்லாமே அந்த உப்புளியப்பன் தான். கடைசி வரைக்கும் அவனுக்கு சேவை செஞ்சுட்டு காலத்தை கழிச்சலாம்னு இருக்கேன். நான் இப்ப கல்யாணம் பண்ணிக்கிறதா இல்ல. யோ, நீ மட்டும் ஏன் கல்யாணமே வேண்டாங்கற? நீ கும்பிடுற அந்த பெருமாள் சாமிக்கு 2 பொண்டாட்டி, அந்த முருகனுக்கு 2 பொண்டாட்டி, இதோ இந்த பிள்ளையாருக்கும் 2 பொண்டாட்டி தான். இந்த பாரு, ஆஞ்சநேயர் சாமி தான். நான் அவர் வழியில போறேன், ஆளை விடு. எங்க போயிடுவேன்? பொண்ணு ஒரு பாட்டு பாட சொல்லுங்க. பொண்ணு பாட சொன்னா வீட்டுக்குள்ள போகுது. அப்பா ஹார்மோனியம் போட்டு எடுத்து வரும்பா. இந்த விஷயத்தை மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கிட்ட சொல்லலையா? அம்மா உண்மை சொன்னா எங்க வரமாட்டாங்களோன்னு பயந்துகிட்டு தாமா நான் இதை சொல்லல. பொண்ணு நேர்ல பார்த்தா எல்லாம் சரியா போயிடும் நம்பித்தான். என்னைய அப்படி பண்ணிட்ட? எல்லாரும் என்ன மன்னிக்கணும். என் பொண்ணு பேச மாட்டா. ஒரு ஆக்சிடென்ட்ல அப்படி ஆயிடுச்சு. எதையும் மறைக்காம சொல்லித்தான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை அழைச்சிட்டு வரணும்னு சொன்னேன். இவர் சொல்லலைங்கிறது இப்பதான் எனக்கு தெரியுது. ஏங்க பேசாதது ஒரு பெரிய குறையா? இந்த காலத்துல பேசாத பொண்டாட்டி கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணுங்க. தரகர புத்தியை காட்டிட்டு இல்ல, காசுக்காக எதையும் செய்யலாம் ஐயா. பொண்ணுன்னா புருஷன் கிட்ட அன்பா பேசணும், மாமன் மாமியார் கிட்ட சண்டை போட தெரியணும், 4 வேலையாளுங்க கிட்ட சத்தம் போட்டு வேலை வாங்க தெரியணும். ரேடியோன்னா பாடணும் ஐயா. ரேடியோவை அழகு பக்கவா வச்சுக்கோங்க. நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன். வாங்க போலாம். ஐயா, ஏமா உஷாமாவை பொண்ணு பார்த்துட்டு போறாங்களா? சொல்லி அனுப்பியிருந்தா நானும் வந்து எல்லா வேலையும் பார்த்துருப்பேன்ல. ஆமா, மாப்பிள்ளைக்கு பொண்ணு பிடிச்சிருக்கா? எப்பமா கல்யாணம்? என்னம்மா ஏன் அழுகுறீங்க? எல்லாம் வழக்கம் போல நடந்து போச்சுப்பா. பாடாத ரேடியோ வாங்கம்மா போயிட்டாங்க. உஷாமா எங்க இருக்காங்க? உள்ளதான் இருக்க. உஷாமா அழாதம்மா, நான் சொல்றத கேளுமா, அழாதம்மா. அட நீ வேற என்னமா, இப்ப என்ன நடந்து போச்சு? அவன் என்ன மாப்பிள்ளை? அவன் மாப்பிள்ளை, அவன் மூஞ்சியும் முகர கட்டியும் மூக்க பாத்தியா, கிளி மூக்கு மாதிரி. நல்ல வேலை நீ அம்மா ஒத்துக்குறீங்க. ரொம்ப பயந்தே போயிட்டேன். அவங்களே போயிட்டாங்க. இந்த பாருமா, ஓ அழகுக்கும் குணத்துக்கும் ஏத்த மாதிரி ஓ மனசுக்கு பிடிச்சவன ஒருத்தன் வந்து சேருவான். இத பாருமா, உப்புளி நம்புமா, நம்புமா. நீ என்ன பண்ற? எத்தனையில உப்புளியப்பன் தோண 108 தடவை எழுதி அவருக்கு மாலை போடு நீ. அப்புறம் பாருமா என்ன நடக்குதுன்னு. சிரிமா சிரிமா சிரிமா. அந்த வரமா சிரிமா. தாய்மார்களே, தந்தைமார்களே, அண்ணன்மார்களே, தம்பிமார்களே, ஒரு ஜான் வகுத்துக்கு என்ன பாடுபட வேண்டியதா இருக்குது. ஏதாவது போடுங்க ஐயா. ஐயா ஐயா. என்னடா இது நாடு? உங்களால யாரும் கோயிலுக்கே வர முடியலடா. வாழ் வாழ் கத்தாதீங்கடா. ஐயா ஐயா, ஏதாவது பிச்சை போடுங்க ஐயா. என்னடா அது? இவ்வளவு தண்டு உடம்பு வச்சுட்டு பிச்சை எடுக்கிற உனக்கு வெக்கமா இல்ல? எவனதான் எந்த வியாபாரம் பண்ண விட மாட்டேங்கிறீங்களே. அவன் இவன் ஏடா உடம்பு பேசணும் அப்படியே எத்திரும் பாத்துக்க. இல்ல டேய், கோவில் தர்மகர்த்தா கிட்ட சொல்லி உன்னை பிச்சை எடுக்க விடாம பண்றேன். இங்க இல்லன்னா நான் பழனிக்கு போறேன். அங்கேயும் தோர்த்தனா? திருப்பதி போறேன். அங்கேயும் தோர்த்தனா? திருப்பதி போறேன். அட அங்கேயும் தோர்த்தனா? அட விடுங்கண்ணே, தமிழ்நாடு இல்லன்னா இமயமலைக்கு போறேன். இந்தியாவில பிச்சை எடுக்க இடம் இல்ல. இந்தியாவில பிச்சை எடுக்கிறதுக்கு தான் இடம். பாரு, ரவுண்டு கட்டி உட்கார்ந்துருக்கீங்களேடா. டேய், ஏற்பது இகழ்ச்சின்னு ஔவையார் சொல்லிருக்காங்க. அதே ஔவையார் தான் ஐயா மட்டும் ஒண்ணுன்னு சொல்லிருக்காங்க. ஐயோ, பதிலுக்கு பதில் வார்த்தையை கண்டுபிடிச்சிருக்காயா இவன்? அண்ணே, பிசினஸ் கிடைக்காது போங்கண்ணே. டேய், பிசினஸ் ஆடா இது? லட்சக்கணக்கில் முதலீடு போட்டு பிசினஸ் பண்றேன். உனக்கு முதலீடு ஒரு கையை ஒரு தட்டும் தானடா. ஐயா பிச்சை போடுங்க ஐயா. அது எனக்கு தெரியும் ஐயா. கத்துது பாரு. ஐயா 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 ஐயா, அவனுக்கு பிச்சை போடாதீங்க ஐயா. அவன் உடம்பு பாருங்க, காட்டு பண்ணி மாதிரி இருக்கு. அடிச்சு போட்டா 5 ஒரு கறி வரும் ஐயா. இவன் எல்லாம் உழைச்சு சாப்பிட சொல்லுங்க ஐயா. பிச்சை போடுறத கிடைக்காத. நம்ப வச்சுட்டு மண்டை உடைச்சு முடியாது. போயா முதலாளி, இது வரைக்கும் உங்களை எதிர்க்கிற தைரியம் ஆம்பளை அதிகாரிகளுக்கே இருந்தது இல்ல. ஆனா இந்த பொம்பளை புத்தக பணத்தை கட்டலன்னா நாம உழுது பயிர் செய்த கோயில் நிலத்துல அறுவடை பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கே நோட்டீஸ் விடுவாளா? எல்லாம் உப்புளியப்பம் கொடுக்கற தைரியங்க. யார் யார் எப்படி மடக்கிறதுன்னு எனக்கு தெரியும். என்ன நடக்குதுன்னு பார்.
அத்தே அத்தே போங்கடா, இது நம்ம அத்தை வீடுதான். சீர்தட்டுல கொண்டு போய் ஒழுங்கா வச்சுட்டு நீங்க வெளியே வந்துருங்க. போங்க போங்க போங்க. ஆனா சீக்கிரம் வச்சுட்டு வாங்கடா. அத்தை அத்தை. என்னது சீர்வரிசை மாதிரி? சீர்வரிசை தான் அத்தை. உங்க பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு அத்தை. விஷயத்தை கேள்விப்பட்டோன்னு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு அத்தை. பொண்ணு பார்க்க வந்தவங்க உங்க பொண்ணை பாடாத ரேடியோன்னு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னு கேள்விப்பட்டோன்னு மனசு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. நீங்க சரின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க அத்தை. உங்க பொண்ணை தாலி கட்டி நான் பொண்டாட்டி ஆயிக்கிறேன். ரொம்ப அவசரப்படுறீங்களா? நீங்க சும்மா இருங்க அத்தை. இந்த நல்ல காலத்துல தள்ளி போடக்கூடாது. அதெல்லாம் அப்பப்ப முடிச்சிடணும். எதுக்கு வீணா சிரமப்படுறீங்க? உங்க வசதிக்கு ஈடு கொடுக்க முடியாத இடம், வாய் பேசாத பொண்ணு, இவ்வளவு நீங்க கட்டிக்கிறீங்கன்னா உங்க பிளான் என்னன்னு தெரியாதா? எதுக்கு சுத்தி வளைச்சு பேசுறீங்க? உங்க குத்தக விஷயத்தை நான் கண்டுக்காம இருக்கணும், அவ்வளவுதானே? சரி, எவ்வளவு தருவீங்க சொல்லுங்க. என்னங்க நிஜமா தான் சொல்றீங்களா? ஆமா, உண்மையத்தான் சொல்றேன். என் பொண்ணுக்கு ஒரு நல்ல இடமா பேசி வச்சிருக்கேன். வரதட்சணை கொஞ்சம் அதிகமா எதிர்பார்க்கறாங்க. ஏன்னா என் பொண்ணு நிலைமை அப்படி. ஆஹா, ராசே அந்த பையன் கொண்டு வாடா. மா, நான் வந்த காரியம் இவ்வளவு சுலபமா முடியும்னு எதிர்பார்க்கவே இல்லை. கவர்மெண்ட்டுக்கு பணத்தை கொடுக்கறதுல நம்ம 2 பேருக்குமே லாபம் இல்ல. இப்ப பாருங்க, உங்களுக்கு 1 லட்சம், உங்களுக்கு 1.5 லட்சம் லாபம் தானே? சரியா சொன்னீங்க. ராஜு ஐயா. பையன் கொண்டாடா, பணத்தை கொடுக்கலாம். சரியா இருக்குமா? சரியா இருக்குங்க. இந்தாங்கம்மா, எண்ணி பாத்துக்க. சே எண்ணி பாக்குறதாவது. உங்களை நான் நம்புறேன். அடடா. வெயிட் பண்ணுங்க. இந்தாங்க. ஏன் நீங்க கொடுத்த பணத்துக்கு ரசீது. மீதி 1.5 லட்சத்தை திருப்பி கொடுத்தீங்கன்னா நீங்க வயல்ல அறுவடை பண்ணலாம். இல்ல வயல்ல கால கூட வைக்க முடியாது. ஏங்கிட்டியா விளையாடுறீங்க? உன்னால முடிஞ்ச செய் போடா. ஏமாத்திட்டீங்கல்ல? இந்த பார், ஏமாத்துறது ஓ மேல. நியாயமா சேர வேண்டியதை நாங்க எடுத்துக்கிட்டோம். ஆடி கறக்கிற மாடு, பாடி கறக்கிற மாடு, அடிச்சு கறக்கிற மாடுன்னு கேள்விப்பட்டிருக்கியா? அதுல நீ பாடி கறக்கிற மாடு கறந்துட்டோம். இதுக்கெல்லாம் நீங்க ஒரு நாள் பதில் சொல்லியே ஆகணும். தேதியை சொல்லிவிடு, அப்புறம் வந்து பதில் சொல்றேன். போடா. வாய் பேச முடியாத உன்னை எப்படி கரை சேர்க்க போறேன்னு ஒவ்வொரு நாளும் தவிச்சிட்டு இருக்கிற எனக்கு சோதனை அடி பண்ற. மாலை போடுறோம், மாலை கழுத்து அறுத்துட்டு பொண்ணு வேண்டாமா வேண்டாம். அம்மா, இப்படி வாயிலாத பூச்சியை போட்டு அடிக்கிறீங்களே, இது உங்களுக்கு நல்லா இருக்கா? என்ன அடிங்க, என்ன கொல்லுங்க. இப்படிப்பா, இது என் குடும்ப பிரச்சனை. வெளியில போ. அந்த பிரச்சனைக்கே நான் தானமா காரணமாயிட்டேன். அம்மா, நான் பெத்தவங்க முகத்தை கூட பார்த்ததில்ல. உங்க முகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இனிமே நான் அனாதை இல்லைன்னு சந்தோஷப்பட்டேன். நீங்க கத்துல மணி ஒவ்வொரு நாளும் அடிக்கும் போதெல்லாம் குப்பிளியப்பா, அந்த பிள்ளைக்கு பேச்சு வராதான ஆண்டவங்கிட்ட வேண்டிக்கிறேன். அம்மா, எனக்கு இந்த காதலுக்கு இதெல்லாம் தெரியாதுமா. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உப்பிலியப்பனும் அவர் இருக்கிற கோயிலும் தான். இந்த கோயிலுக்கு நேர்ந்து விடுற மாடுகளை கூட விலை கொடுத்து வாங்கிட்டு போயிடறாங்க. ஆனா இந்த மாடு
பேச தெரிஞ்ச பிள்ளைய போட்டு அடிச்சா அது ஏன் இப்படி செஞ்சதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்படி வாய் பேசாத பிள்ளைய போட்டு அடிச்சா அது எப்படிமா உண்மையை சொல்லும்? உஷா உஷாவா கதவை தரமா, நான் சொல்றத கேளுமா. உஷா அம்மா, உஷா உள்ள ஏதோ எழுதிக்கிட்டு இருக்கு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உஷா உஷா, நான் ஏதோ புத்தி கெட்டத்தனமா உன்னை அடிச்சிட்டேன், என்ன மன்னிச்சிடு. உஷா, நீ அவசரப்பட்டு இந்த முடிவுக்கு வந்துடாத. இப்ப நீ கதவை திறக்கணும், நான் உடைச்சிட்டு வந்துருவேன். உஷா அம்மா, பேச முடியாத என்ன மத்தவங்க தான் புரிஞ்சுக்கல, நீ கூடவா அப்படி? பெத்தவங்க பாசத்தை தவிர மத்தவங்க பாசம் அறியாத எனக்கு உப்புளியப்பன் காட்டின பாசம் ஆறுதலா இருந்தது. நான் அவரை தெய்வமா தான் நினைச்சேன். தெய்வத்துக்கு மாலை போட்டு காதலிக்கிறதுக்கு நான் ஒன்னும் ஆண்டாள் இல்லம்மா. உப்ளியப்பா ஒன்னத்தையும் தேடிட்டு வர்றேன். அருணாய் கணத்துல குதிச்சுட்டாப்பா. என்னாச்சு? பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல, காப்பாத்திட்டாங்க. ஆனா உன்னை பஞ்சாயத்துல தேடுறாங்கப்பா. நான் ஆசைப்பட்டது கிடைக்கலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் எதுக்காக என் உயிரோட இருக்கணும்? என்னம்மா இது? ஊரு பூரா தெரியும் நீங்க ரெண்டு பேரும் ஒரு இதுவா இருக்கிறது. அப்புறம் என்ன ஜாடமாடா பேசிக்கிட்டு? அரசாயி சொல்றது உண்மைங்க. உப்புளியப்பனும் அரசாயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா நெருங்கி பழகினத நான் நேரிலேயே பார்த்தேன். ஐயா, இந்த பொண்ணுகிட்ட எந்த தப்பான எண்ணத்திலையும் நான் பழகல, எந்த களங்கமும் இல்லாம பழகுனேன். விளையாட்டு இப்ப வினையா போயிருச்சு. என்ன விளையாட்டு? அம்மா அப்பா விளையாட்டா? யாருகிட்ட கதை விடுற? களங்கம் எல்லாம் விளையாடணும். அப்படி களங்கம் எல்லாம் விளையாடுறதுக்கு அரசா என்ன சின்ன பாப்பாவையா? ஒரு வயசு பொண்ணு வெக்கத்தை விட்டு ஊர் முன்னால வந்து சொல்லுது, இதை நம்ம அலட்சியப்படுத்தலாமாயா? இவனை சும்மா விடக்கூடாது, அடிச்சு ஊரை விட்டே துரத்தணும். என்னம்மா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது நான் சொன்னேன். அதனாலதான் நீ கிணத்துல விழுந்து சாக போறதுன்னு முடிவு பண்ணியா? இனிமே அரசாய் கிணத்துல விட மாட்டா. அவளை நான் ஏமாத்தல, தாலி கட்டிட்டேன், பிரச்சனை முடிஞ்சு போச்சு. இப்ப என்ன சொல்றீங்க? அது எப்படிப்பா செத்துருந்தா? அவதான் சாகலையா, அப்புறம் என்ன? பஞ்சாயத்து இந்த கல்யாணத்தை ஒத்துக்கிடுச்சு. இன்னமே பொண்ணு மாப்பிள்ள சந்தோஷமா இருக்கணும்.